பிரியாணி செய்கிறதுங்க புதினா மல்லித்தழைங்க நம்ம கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்குறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10ங்க, பச்சை மிளகா ஒரு 2ங்க, பூண்டு ஒரு 10 பூண்டுங்க, இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி போடுறதுங்க. இது நம்ம இந்த மாதிரி 3 ஜாரில் 2வது ஜாரில் அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைச்சிட்டுங்க. எந்த பிரியாணியாக இருந்தாலுமே வெஜிடபிள் பிரியாணி, காளான் பிரியாணி எல்லா பிரியாணிக்குமே 1 கிலோ அளவுக்குங்க. நம்ம சின்ன குக்கரில் 2 டம்ளராக தனித்தனியாக தான் வைக்க போகிறோம். இந்த அலுமினியம் குக்கர்லேங்க இதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கணும். ஒரு இட்லி மாவு ஊற்றுற குழிக்கரண்டி அளவு ஊற்றிட்டுங்க, எண்ணெய் ஊற்றிட்டுங்க. இந்த பிரியாணி மசாலா, பிரிஞ்சி இலைங்க, இந்த மாதுளை முக்குங்க, கல்பாசி, ஏலக்காய் ஒரு 5 இதெல்லாம் போட்டுங்க, கிராம்பும் போட்டுங்க, பல்லாரி வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா வதக்கிட்டுங்க. பச்சை மிளகா 1 போட்டுக்கலாம், 2 வேணாலும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டுங்க நம்ம தக்காளி 2 தக்காளி வதக்கி விட்டுட்டுங்க. நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டுட்டுங்க, இதில் அரைச்சி போட்டுட்டுங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க, உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரேவி அரைச்சதுக்குள்ளேங்க தயிர் ஒரு 2 சின்ன சட்னி கரண்டி புளி கரண்டியில் ஊற்றிட்டுங்க. நம்ம நல்லா கிரேவியை அரைச்சி ஊற்றின கிரேவியை நல்லா வதக்கிடணும். ப்ரௌன் கலராக வர மாதிரி கருக விடாமல் வதக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ நம்ம அரைச்சி ஊற்றணுங்க. அரைச்சி ஊற்றிட்டு தான் இதெல்லாம் போடணுங்க. கிரேவி நல்லா வதங்கின முன்னாடி நம்ம வெஜிடபிள் காயாக இருந்ததுன்னா கேரட், பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி காய்கள்லாம் போட்டு வதக்கிட்டுங்க. ஜீரக சம்பா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. நம்ம 2 தடவைங்கிறதுனால கிரேவி எல்லாம் வதக்கிட்டுங்க. பாதி கிரேவி எடுத்து வச்சுட்டு பாதி கிரேவி 2 தடவை வைக்கிறக்கு பாதியாக எடுத்து வச்சுக்கலாங்க. வச்சுட்டுங்க நம்ம காய் ஓடோன்னா கிரேவிலாம் வதங்கின முன்னாடி போட்டோம்னா அந்த உப்பு இதெல்லாம் இறங்கிக்குங்க. காளான் அதே மாதிரி தாங்க பொடி பொடியாக நறுக்கி நம்ம போட்டு கடைசியில் போட்டு அந்த கிரேவியில் பரட்டிட்டுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு சீரக சம்பா அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. 2 டம்ளர்னால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. சின்ன குக்கரில் தான் நான் வைப்பேங்க. அதில் வச்சுங்க ஒரு 2 விசில் வேகமாக வச்சு ஸ்டவ் வேகமாக வச்சு 2 விசில் விட்டுட்டுங்க. ஒரு விசில் சிம்மில் வச்சுட்டுங்க. அந்த விசில் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. 5 நிமிஷத்தில் நம்ம நிறுத்திடணுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ நம்மளுக்கு வணங்குறதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு புதினா மல்லித்தழைங்க, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதை மட்டும் அரைச்சி நம்ம இதில் போடுறோங்க. போட்டு இதை போட்டுட்டுங்க. நம்ம வெஜிடபிளோ காளான எந்த பிரியாணிக்கு, சிக்கன், மட்டன் எந்த பிரியாணிக்கு 1 கிலோவுக்கு இந்த அளவு போட்டுக்கலாங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அரிசி தான் போடுறோங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு நாளைக்கு போடுறோங்க வீடியோ.